வணக்கம். இன்றைக்கி சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான உருளைக்கிழங்கு புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்னு பாருங்கள். தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, பச்சை பட்டாணி கொஞ்சம் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பெரும் சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து இருக்கிறேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். எடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து எடுத்து மேஷ் பண்ணிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு கழுவிட்டு நல்லா குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பட்டாணியை ஒரு வானிலையில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பச்சை பட்டாணியை வெந்தடிச்சு அதவே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் கறிவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு வெந்தவுடனே அதில் தோலெல்லாம் நீக்கிட்டு அது மேஷ் பண்ணிவிட்டு இப்போ செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு புட்டு செய்ய போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு உரித்து எடுத்துக்கிறேன். மேலே இருக்கிற தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்க மேஷ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியாக மேஷ் பண்ணிக்க போகிறேன். நல்லா பொடியாக மேஷ் பண்ணிவிட்டேன். இப்போ எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். ரெடி பண்ணி பாருங்க. ஒரு 3/4 ஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இது கூட அப்போ தான் அந்த மஞ்சள்தூள் போட்டால் தான் அந்த மண் வாசனை இல்லாமல் இருக்கும் அந்த உருளைக்கிழங்குல. நல்லா மஞ்சள் போட்டு நல்லா மசிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம் எல்லாமே. அது கூட கறிவேப்பிலை ஒரு 4 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ அந்த பெருஞ்சீரகத்தை போட்டுக்கிறேன். இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். இது கண்ணாடி பதத்துக்கு வறுத்துக்குவோம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது கூட நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டிருக்கேன். இதை கூட 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு கூட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். இது தக்காளி எதுக்குன்னா லேசாக புளிப்புக்காக போட்டுக்கிறேன். இது கூட பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறது கூட கொஞ்சமாக போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. இது கூட உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். பட்டாணி லேசாக வறுத்துட்டேன். இது கூட உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். அது கூட மேஷ் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்கிறேன். நல்லா கலாரி விட்டுக்குவோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். லேசான ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஆகிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். நல்லா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே போல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லியும் போட்டுக்கிட்டேன். அது கூட சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான உருளைக்கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு. அதே போலவே ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, வாசனையாக இருக்குது. சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான உருளைக்கிழங்கு புட்டு ரெடி.